வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தோல்விக்கு பின் ஆர்சிபி ட்ரெஸ்ஸிங் ரூமில் நடந்த பரபரப்பு சம்பவம். விராட் கோலி எடுத்த விபரீத முடிவு. அதாவது IPL 2024 ஆண்டுக்கான தொடரில் ஆர்சிபி அணி எலிமினேட்டர் போட்டியில் தோல்விக்கு தழுவி தொடரிலிருந்து வெளியேறியிருக்காங்க. இது சிஎஸ்கே அணி ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கு. ஏனென்றால் லீக் சுற்றில் சிஎஸ்கேவை தோற்கடித்து பிளே ஆஃப் சுற்றுக்கு ஆர்சிபி அணி முன்னேறிய போது அந்த அணி வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் சிஎஸ்கே ரசிகர்களை வெறுப்பேற்றும் வகையில் நடந்து கொண்டாங்க. ஏதோ IPL கோப்பையவே வென்றுவிட்டோம் என்பது போல ஆர்சிபி ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடியிருந்தாங்க. இதே போன்று ஆர்சிபி வீரர்களும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றதையே பெரிய அளவில் கொண்டாடினாங்க. டிரெஸ்ஸிங் ரூம் திருவிழா போல மாறியிருக்கு. சனிக்கிழமை இரவு போட்டி முடிந்த நிலையில் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணி வரை ஆர்சிபி வீரர்கள் பார்ட்டியில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. இதற்கும் பலரும் கண்டனம் தெரிவித்து இருந்த நிலையில் ஆர்சிபி இன்னும் கோப்பையை வெல்லவில்லை, ஆனால் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றதையே இப்படி கொண்டாடிட்டு வராங்க என்று பலரும் விமர்சனம் செய்து இருந்தாங்க. இந்த நிலையில் தான் ஆர்சிபி அணி தோல்வியை தழுவி வெளியேறி இருப்பது பல்வேறு ரசிகர்களை மகிழ்ச்சிகள் ஆழ்த்தியிருக்கு. போட்டியில் தோற்ற பிறகு ஆர்சிபி வீரர்கள் ஒவ்வொரு மூலையில் தனியாக அமர்ந்து சோகமாக இருந்து இருக்காங்க. விராட் கோலி 17 ஆண்டுகளாக நம்மால் இந்த IPL கோப்பையை வெல்ல முடியவில்லை என்ற சோகத்திலும் இருந்தார். அப்போது பேசிய அவர், இந்த சீசனில் நாங்கள் சரியாக விளையாடவில்லை என்றும் முதல் பாதையில் தாங்கள் எப்போதும் விளையாட ஆட்டம் அளவுக்கு கொஞ்சம் கூட செயல்படவில்லை. எனினும் இந்த சீசனில் 2வது பாதையில் அனைத்தும் மாறியிருக்கு. தொடர்ந்து 6 போட்டிகளில் வெற்றி பெற்றோம். இதன் மூலம் எங்களின் திறன் மற்றும் எங்களுடைய போர்க்குணம் அனைத்தும் வெளியானது என்றும், குறிப்பாக சிஎஸ்கே அணிக்கு எதிரான ஆட்டத்தின் வெற்றி போது பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்றதை என்னால் மறக்க முடியாது. ஒவ்வொரு வீரர்களும் கடுமையாக போராடி சிறப்பாக செயல்பட்டார்கள் என்றும், ஆனால் எங்களால் சாம்பியன் பட்டத்தை வெல்ல முடியவில்லை என்று விராட் கோலி அவர்கள் வேதனையாக கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதே போல விராட் கோலி அவர்கள் மனவேதனையில் இருந்தபோது அங்கிருந்த கண்ணாடியை உடைத்ததாகவும், இதனால் அவரது கையில் காயம் ஏற்பட்டு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.